السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: لقد شهدت مع عمومتي حلفا في دار عبد الله بن جدعان ما أحب أن لي به حمر النعم ولو دعيت به في الإسلام لأجبت. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நற்குணங்களை அருங்குணங்களை நாம் காண்கிறோம். அதில் ஒரு அருமையான குணம் நீதத்தோடு அவர்கள் வாழ்ந்தது, மக்கள் மத்தியிலே நீதி நேர்மையை நிலைநாட்டியது. இந்த உம்மத்திற்கே அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து வழங்கப்பட்டதற்கு பின்னால் தான் அவர்கள் ஆதிலாக முக்சித்தாக நடந்தார்கள் என்பது இல்லை. நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்னாலேயே, நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே நீதி நேர்மையோடு நடப்பது என்பது அவருடைய இரத்தத்தில் கலந்ததாக இருந்தது. இயற்கையிலேயே அந்த நல்ல குணம் இருந்தது. அதை அவர்களே விவரிக்கிறார்கள். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னாலே 40 வயதுக்கு பின்னாலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள், எனக்கு நபி நுபுவத்து பட்டம் வழங்குவதற்கு முன்னாலே அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆன் என்கின்ற ஒரு பெரியாருடைய வீட்டிலே வைத்து ஒரு சங்கம் துவங்கப்பட்டது. நாம் எப்படி ஏஎல்ஐ எம்கேஎஸ் சங்கங்கள் துவங்கியிருக்கிறோமோ அதே போன்று அந்த சங்கத்தில் பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் பகிரப்பட்டன, நலத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன. என்ன பல நலத்திட்டங்கள் என்றால், மக்கள் பாதித்தார்கள் என்றால் மக்களுக்கு உதவுவது, அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டி கொடுப்பது, இது போன்ற பல்வேறுபட்ட திட்டங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னாலே சொல்லுகிறார்கள், என்னுடைய செச்சாமார்களோடு அப்துல்லா இப்னு ஜுதுஆனுடைய அந்த வீட்டில் நானும் ஹாஜராயிருந்தேன். என்னுடைய இளமை பருவத்தில் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு அந்த நேரம் ஒரு பொன்னான நேரம், ஒரு அருமையான நேரம். இன்றைக்கும் நான் அதை நினைத்து பார்க்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைத்த அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல காரியங்களில் நல்ல பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த திட்டங்கள், அப்போது உண்டான அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை நினைத்து பார்த்தால் அதற்கு பகரமாக இந்த அரபு உலகத்திலே கிடைக்கின்ற உயர்தரமான அந்த செந்நிற ஒட்டகையில் கிடைப்பதை விட எனக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஒப்பந்தங்களை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று யாராவது கேட்டு வந்தால் உடனே நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம். நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே அன்னம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தத்தோடு கலந்ததாக இருந்தது, மக்கள் மத்தியிலே நீதி நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பது. குர்ஆனிலே அன்னலாரை பார்த்தே அல்லாஹ் ஆணையிட்டான், குல் அமர ரப்பி பில்கிஸ், நபியே நீர் கூறுவீராக மக்களை பார்த்து, என்னுடைய ரப்பு நீதமாக நடக்கும்படி என்னை ஏவிருக்கிறான். மற்றொரு வசனத்தில் உமிர்துலி ஆதில பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் அதிலாக நடக்கும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாம் ஒரு வசனத்தில் வையின் ஹகம்த ஃபஹுக்கும் பைனகும் பில்கிஸ், மக்கள் மத்தியில் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணினால், ஃபைசலா பண்ணினால் நீதமான முறையிலே ஃபைசலா ஹுக்கும் செய். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சித்தின், யார் நீதமாக ஃபைசலா பண்ணுகிறார்களோ, பஞ்சாயத்து பண்ணுகிறார்களோ அவர்களையே நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான் என்பன போன்ற அந்த வசனங்கள் என் பெருமானாரை பார்த்து இறங்கப்பட்டன. வசனங்கள் இறங்கப்பட்டதன் அடிப்படையில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இயற்கையான தன்மையோடு அவர்கள் நீதியை நிலைநாட்டினார்கள் இந்த உலகத்தில். அதுக்கு ஓரிரு சம்பவங்களை இங்கே உதாரணம் காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஓரிரு நிகழ்ச்சிகள். உதாரணமாக ஹாரிசா பின் ஷர்ஹீல் என்பவர்
அவருடைய சகோதரரோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வருகிறார். எதற்காக காண வருகிறார்? அவருடைய மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா 8 வயசிலே அவர் காணாமல் போய்விட்டார். 8 வயசிலே காணாமல் போய் ஷாமிலே வைத்து அவர் விற்கப்பட்டிருக்கிறார். இளைஞராக விற்கப்பட்டிருக்கிறார். ஷாம் சிரியாவிலே காணாமல் ஆகிவிட்டார். உஹ்துத்திஃப என்று வருகிறது. என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உறவினர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களுடைய மாமிதான் அன்னை ஹதீஜா. விலை கொடுத்து வாங்குகிறார் ஸைத் இப்னு ஹாரிஸாவை ஷாமிலே வைத்து. விலை கொடுத்து வாங்கி தம்முடைய அம்மத் ஹதீஜா பின்த் ஹுவைலித் அவர்களுக்கு அந்த பையனை அன்பளிப்பாக தருகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ஸைத் இப்னு ஹாரிஸாவை அன்பளிப்பாக தந்து விட்டார்கள். பெருமானாருக்கு அவர் ஒரு ஹாதிமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தகவல் யாருக்கு கிடைக்கிறது? அவரை பெற்ற மகன் ஹாரிஸா பின் ஷர்ஹபீலுக்கு கிடைக்கிறது. அவர் அவருடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருமானாரிடமிருந்து அந்த மகனை விடுவித்து செல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவரும் அவருடைய சகோதரர் இருவரும் வருகை தருகிறார்கள். நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னாலே தம்முடைய மகனை மீட்டு செல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து பெருமானாரிடத்தில் பேசுகிறார். யா இப்ன சய்யித் கௌமிக் அன்தும் ஜீரானுல்லா, அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள், தஃபக்கூனல் ஆனிய அடிமைகளை நீங்கள் விடுதலை செய்யக்கூடியவர்கள், தூய்மூனல் ஜாய பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள், இதோ எங்களுடைய மகனை மீட்டு செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், அதற்கு தேவையான ஈட்டுத் தொகையை தாங்கள் பெற்றுக்கொள்ளுங்களேன் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அழையுங்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவை அழையுங்கள் என்று கூறுகிறார்கள். அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு அவரிடத்தில் சொல்கிறார். அவரிடத்தில் ஃபதஆஹு ரசூலுல்லாஹ் ஃபலம்மா ஜமன் ஹாதானி, இதோ வந்திருக்கிற அந்த 2 பேர் யார் சொல்லு பார்ப்போம். ஏன்னால் நீண்ட காலத்திற்கு பின்னாலே ஸைத் இப்னு ஹாரிஸாவை மீட்க வருகிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய தாப்பனார் ஹாரிஸா பின் ஷர்ஹபில். தந்தையை பார்க்கிறார். தந்தையை பார்த்தவனே கண்டுபிடித்து விட்டார். வஹாதா அம்மி, இவர் என்னுடைய சச்சா காப் இப்னு ஷர்ஹபில். அங்கே ஒரு மெய்சிலிர்ப்பான சம்பவம் நடக்கிறது. தன்னுடைய மகனை மீட்டு செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே சொல்லியிருந்தார்கள், இதோ பாருங்கள், நான் அவரை அழைக்கிறேன், அவருடைய சாய்ஸிலே விட்டுவிட வேண்டும், அவருடைய பிரியத்திலே விட்டுவிட வேண்டும். இனிக்தாரக்குமா பதாக்க, நான் பெற்றோரோடு என் தந்தைமார்களோடு நான் செல்லுகிறேன் என்றால் ஓகே, நீங்கள் அழைத்து செல்லுங்கள். ஆனால் இனிக்தாரணி, நான் இங்கே தான் இருப்பேன் என்று அவர் விரும்பினார் என்றால் வல்லா மானபில்லதி அக்தாரு அலாமன் இக்தாரணி அபதா, என்னை அவர் சூஸ் பண்ணிவிட்டார் என்றால் அவருக்கு எதிராக நான் எந்த ஒன்றும் பேச முடியாது என்கிற உத்தரவாதத்தோடு, நீங்கள் சொல்வது 100க்கு 100 நியாயம் என்று சொல்லிவிட்டார்கள் தந்தைமார்கள். இந்த இருவரும் அழைக்கப்பட்டார், வினவப்படுகிறார். அவரை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, கத ஹையர்துக்க, உங்களுடைய சாய்ஸ் தம்பி, இன்ஷீத்த தகப்தமாவுமா, பிரியப்பட்டால் நீங்கள் அந்த இருவரோடு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் உங்கள் தந்தைமார்களோடு. இன்ஷீத்த அக்கம்தமாய், நீங்கள் பிரியப்பட்டால் என்னோடு. இதுதானே நியாயமான ஒரு விஷயம். எந்த ஒன்றையும் திணிக்க முடியாதல்லவா, வற்புறுத்த முடியாதல்லவா. நீண்ட நெடிய காலம் தமது பெற்றோராக அந்த மகன் யாரை கருதி கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் பெருமானாரையும் அன்னை ஹதீஜாவையும். எனவே நீ பிரியப்பட்டால் தங்கிக் கொள்ளலாம். ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார், பல் உக்கீமும் ஆக்க யாரை சொல்ல, நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். முஹப்பத்தினுடைய ஒரு விளைவு. அந்த இருவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆம், ஒரு மாப்பிள்ளையை போன்று நீங்கள் இவரை வைத்திருக்கிறீர்கள், எந்த ஒரு குறையுமே இல்லை. எங்கள் வீட்டிலே இந்த மகன் இருந்தால் கூட நாங்கள் இவ்வளவு கண்ணியமாக வைத்திருப்போம், பாசமாக வைத்திருப்போம் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பிரியமாக நீங்கள் பெற்ற மகனை போன்று நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், சந்தோஷம் என்று சொல்லி அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே நியாயத்தை பேணுகிறார்கள் நாயகம். இல்லை, இவ்வளவு காலத்திற்கு பின்னால் வந்து அழைக்க வருகிறீர்கள், என்ன அர்த்தம் என்றெல்லாம் அங்கே விதண்டாவாதம் பேசிக்கொண்டிருக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் கிஸ்தி என்று சொல்வது, அதிலி என்று சொல்வது. கிஸ்தி என்றாலும் நீதம், அதில் என்றாலும் நேர்மை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நேற்று வியாழக்கிழமை கூட ஒரு சின்ன விஷயத்தை சொன்னோம் அல்லவா.
புனித மக்காவிலே அராசி என்பவர் ஒட்டகை வியாபாரியாக வருகிறார். அபூஜஹல் ஒரு ஒட்டகையை வாங்கி கொண்டு அவருக்கு அநீதம் இழைக்க பார்க்கிறார். ஒட்டகையை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார். ஆனால் அவருடைய திட்டம் என்ன, இந்த ஒட்டகைக்கு பைசா தரக்கூடாது, காசு தரக்கூடாது என்கிறது அவருடைய திட்டம். வாங்கி கொண்டு சென்று விட்டார். அந்த அராசி என்பவர் பதறுகிறார், ஒவ்வொரு இடத்துல சென்று கெஞ்சுகின்றார். நான் மிகவும் சிரமப்பட்டு என்னுடைய அந்த சரக்கை நான் ஒட்டகையில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கான விலையை அபூஜஹலிடமிருந்து தாங்கள் வாங்கி தாருங்கள் என்று ஒவ்வொரு தலைவராக தேடி சென்று கெஞ்சுகிறார். யாருமே முன்வரவில்லை. அப்போது ஒருவர் கேலியாக கிண்டலாக சொல்கிறார், முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் மீட்டு கொடுப்பாருன்ட்டு. அதையும் கூட அவர்கள் நக்கலாக பேசுகிறார். காரணம், அபூஜஹலிடத்திலே சென்றால் முகமதுக்கு அவமானம்தான் ஏற்படும், நிச்சயமாக அந்த ஒட்டகைக்கான கிரயத்தை அவரால் மீட்டு கொடுக்க முடியாது என்கிற முறையிலே இஸ்தீசா சுஹ்ரியா என்பார்கள். சொல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அன்பரை, அந்த வியாபாரியை அழைத்து கொண்டு நேராக அபூஜஹல் வீட்டிற்கு சென்று விட்டார். இதெல்லாம் பெருமானாருக்கு நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்னாலே உண்டான ஒரு சம்பவம். நமக்கு முன்னாலே ஒருவர் அநீதம் இழைக்கப்படுவதை பார்த்தோம் என்றால் நாம் வாழாது இருக்க முடியாது, நாம் சும்மா இருக்க முடியாது. யார் பக்கம் நீதம் இருக்கிறதோ அந்த நீதத்தை நாம் நிலைநாட்டியாக வேண்டும். நம்மால் இயன்ற ஒரு உழைப்புகளை நாம் கொடுத்தாக வேண்டும். நேராக சென்ற அபூஜஹலுடைய, காரணம் அவர் வெளியூர்காரர், அந்த வெளியூர்காரருக்கு நாம் உதவ வேண்டும் அல்லவா, வீட்டு கதவை தட்டினார். யாரது என்று உள்ளே இருந்து குரல் கேட்டது. நான் தான் முகமது என்றார்கள். ஆனால் முகம்மது என்று சொன்னார்கள். பதறிப்போனான் அபூஜஹல். அபூஜஹல் ஒரு முரடன், ஒரு தாதா, ஒரு ரவுடி, புனித மக்காவிலே மிகப்பெரிய ரவுடியாக இருந்தவன். முகமது என்கிற அந்த பெயரை கேட்ட உடனேயே வாசகங்கள் எப்படி வருகிறது, பக்கத்து இன்தகா லவுனுன், அவனுடைய முகத்தினுடைய கலரே மாறிவிட்டது. பயந்தவன் எப்படி அவனுடைய முகம் அப்படியே மஞ்சனித்தது போன்று இருக்குமோ அது போன்று ஒரு முகத்திலே ஒரு மாற்றம். வேகமாக வெளியே வந்து கதவை திறந்து, என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள். மக்களுக்கு மத்தியில் அவனை பார்த்தால் அவனுடைய செயல்பாடுகளே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்முகத்தை பார்த்தோன்னு என்ன வேணும், ஆத்தி ஆதர் ரஜுல ஹக்கோ, இந்த மனிதருக்கான அந்த ஹக்கை நீங்கள் உடனே வழங்குங்கள். அவர் உங்களிடத்தில் ஒட்டகை தந்திருக்கிறார், நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்களே, அந்த விலையை நீங்கள் உடனே தாருங்கள், இதோ தருகிறேன் என்று உள்ளே ஓடி சென்று வேகமாக சென்று ஃபகால அபூஜஹல் லா யப்ரஹு ஹத்தா ஊத்திய உள்ளதி லஹா, இங்கேயே இருக்கட்டும், அடுத்த நிமிஷம் நான் அவருக்கான அந்த விலையை நான் கொடுத்துகிறேன் என்று சொல்லி ஃபதஹல ஃபஹரஜ இலை பிஹக்கி ஃபதஃபௌஹி இலை, அந்த விலையை கொடுத்து விட்டார். சும்மன் சரஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி, பின்பு நபி அவர்கள் அந்த அன்பரை அழைத்து கொண்டு வெளியே சொல்லி இல் ஹக்பி லிஷானிக்கு, அடுத்து நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு கமிஷனையும் எதிர்பார்க்காமல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடையை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அராசி யார் முகமதை சென்று பாருங்கள் என்று கேலியாக கிண்டலாக சொன்னாங்களோ அவரிடத்தில் நேராக சென்றார் அந்த அராசி என்கிற வியாபாரி. சென்று ஜஸாஹுல்லாஹு ஹைரா கதா அஹதுல்லி, யார் எனக்காக உதவினாரோ அல்லாஹ் அவருக்கு நன்மையை தந்தருள்வானாக, என்னுடைய உரிமையை மீட்டு கொடுத்து விட்டார் என்று சொன்னபோது அத்தனை பேருடைய முகங்களிலேயும் அன்பான பெருமக்களே எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். காரணம், நிச்சயமாக அபூஜஹலிடத்திலே முகமதுடைய பாட்சா பலிக்காது என்று நினைத்திருந்தார்கள். அவர்கள் நக்கலாக சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் கொஞ்சமேனும் பயப்படவில்லை. ஒரு மனிதருடைய, அவர் மனுஷர், அவர் மூமின் அல்ல, முஸ்லீம் அல்ல, அது வேறு விஷயம். அவர் ஒரு மனுஷருக்கான அந்த ஹக்கை காப்பாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு போனார்களே, அந்த ஹக்கை நிறைவேற்றி தந்தார்களே. இது பெருமானாருக்கு நுபுவத்து வழங்கப்பட்டதற்கு பின்னால் அல்ல, நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்னாலே 40 அகவை ஆகுவதற்கு முன்னாலே நடந்த சம்பவம். அன்பான பெருமக்களே, இந்த கிஸ் அஹ்லாக் நபியிலே உள்ளது. இந்த பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.